வணக்கம். இன்னைக்கு நம்ம முடிஞ்சிருக்கிற மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற வியூவையும் பார்த்துடலாங்க. நாம நேற்று கொடுத்துருந்த வேல்யூஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலா நேற்று நான் கொடுத்த வேல்யூ வந்து முக்கியமான கீ வேல்யூன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேங்க. 25,493 அப்படிங்கிறது. இதை தாண்டினா மார்க்கெட் அப்சைடு, இதுக்கு கீழே வந்தா டவுன் சைடுன்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் டிராவல் ஆயிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னு நீங்களே சிந்திச்சுக்கோங்க. எல்லாமே மேக்ஸ் வேல்யூ அவ்வளோதாங்க. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்றது, நம்ம மேக்ஸ் முறையில் அணுகணும்னு தான் நம்ம சொல்றோங்க. 25,493 ஆஸ் அ கீ வேல்யூன்னு நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டு அங்கிருந்து தான் அப் ஆச்சு, அங்கிருந்து தான் டவுன் ஆச்சுங்க. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ எவ்வளோ அழகா வேலை செஞ்சிருக்குங்கிறத மட்டும் பாருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை நேற்றே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடம் வந்தால் பை ஆகும், இங்கே வந்து இடம்னா செல் ஆகும். இவ்வளோதான், ரெண்டே ரூல் தாங்க. வேற ஒன்றும் புதுசாக மார்க்கெட்டில் இல்லவே இல்லைங்க. பார்த்தா ஆனால் நம்ம சொன்ன அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் எதுக்கும் போகலை, சப்போர்ட்டுக்குள்ளேயும் வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பைரி நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரான என்ட்ரி, நல்ல மொமெண்டம், ரெண்டு சைடுமே மொமெண்டம் நல்லா இருந்தது. அதை பற்றின வியூவையும் பார்த்துடலாங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருந்தேன், அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நேற்று நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,300 காலு, 25,600 புட்டும். பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே 169க்கு அபோவ் இருந்தால் மார்க்கெட் அப் சைடுன்னும், 169 ரூபாய்க்கு கீழே இருந்தால் டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஷோ பண்ண வேண்டியதே இல்லை. மார்க்கெட்டை வந்து ஓப்பன் மார்க்கெட்டை வந்து ஷோ பண்ணி காமிக்க வேணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. 169க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் தான் இருந்திருக்கும். 169க்கு கீழே கால் இறங்கும் போது மார்க்கெட் கண்டிப்பா வந்து டவுன் சைடு போயிருக்கும். இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. நான் ரெண்டு வேல்யூ சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து 141 to 197 வரைக்கும் போகும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பேன். அந்த வேல்யூஸ்னா அது ஏன் அவ்வளோ ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இதுதான் மேக்ஸ். இது ஏன் அந்த மாதிரி நடக்குது, நம்ம ஏன் அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும். எக்ஸ்பைரியும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து நியரஸ்டா இருந்துட்டா நமக்கு வந்து மொமெண்டம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல லாஸ் வந்தாலும் அதிகமா இருக்கும், பட் ப்ராஃபிட் வந்தாலும் ஹையா இருக்கும். இதை வந்து தெரிஞ்சு செய்யணுங்க, அவ்வளவுதான். ஏன்னா வந்து மேக்ஸ் முறையில் அணுகுனீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப சிம்பிள்ங்க. இதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இது 197க்கு மேலதான் மார்க்கெட் இருந்திருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் தான் இருந்திருக்கும். எப்போ வந்து இந்த 197க்கு கீழே இறங்க ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. கரெக்டாக அந்த 147க்கு மேலே கொடுக்கும்போது ப்ரீமியம் எவ்வளோ ஹைக்காக பாருங்க, 3 கேண்டில் ஹை 232 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லைங்க. ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் 20 பாயிண்ட் நீங்க பிடிச்சிங்கனால மிகவும் போதுமானது. நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கலாங்க. மார்க்கெட்டை சிம்பிளா பார்க்குற வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு சிம்பிளா தெரியும், அவ்வளவுதானுங்க. ஆக்சுவலா நான் இதுல வந்து மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற வியூ வந்து டெய்லி அது நீங்க மார்க்கெட் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்க. நான் ஜஸ்ட் எப்படி பார்க்கணும்னு ஒரு வியூ மட்டும் சொல்லிடுறேன், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து புதுசா இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நீங்க நிஃப்டி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல நிஃப்டியில போயிட்டு நம்ம வந்து கான்ட்ராக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டே ரன் ஆகுங்க. மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து 25,500 இருந்ததுன்னு நினைக்கிறேங்க மேல. சரியா ஞாபகம் இல்லை. இதெல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் மாறிடுச்சு. 25,500 அப்படின்னா 25,500 பிரீமியம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,500 பிளஸ் 49 ரூபாய் 70 காசுங்க. இப்போ மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த 25,549.70ங்க.
இதெல்லாம் நீங்க நோட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மார்க்கெட்டை பத்தி அழகா சொல்லுங்க. 549 25 549 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டா ஆக்ட் ஆயிருக்கும் மார்னிங்ல இருந்து. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை நீங்க எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே வந்து அடுத்தது கான்ட்ராக்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 550க்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய க்ளோசிங் வேல்யூ 35 ரூபாய்ங்க. அப்ப 25 550 பிளஸ் 35 25,585ங்க. 25,585 25,585 எக்ஸாக்டா இன்னைக்கு ஹையே அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். அடுத்த கான்ட்ராக்ட்ஸ் புட்டு சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப மார்க்கெட் 25,550 புட்டு வந்து கீழே இருந்திருக்கணும். ஓகே 450 இந்த கான்ட்ராக்ட் எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. 450ல இருந்து 44 பாயிண்ட் போச்சுன்னா 24 இல்லை 2600 எடுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீமியம் வந்து எது வரைக்கும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு 25,500ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25,500 இதை அப்படியே வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 25,500 மைனஸ் 94.55 ஒரே நிமிஷம். 25,500 மைனஸ் 94.95 65 25,405 இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கீழே இறங்கணும்னு அர்த்தங்க. 25,405 இவ்வளவுதாங்க. ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பட் வந்து ப்ரீமியமும் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வெரி சிம்பிள்ங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நீங்க வந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. இப்படின்னா என்ன அப்படின்னா புட்டை வந்து செல் பண்ணியிருக்காங்களா அல்லது பை பண்ணியிருக்கலாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஓஏ எதுல அதிகமா இருக்கோ அந்த கான்ட்ராக்ட்ஸ் நமக்கு வந்து முன்னாடிக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஒன்னு டவுன் சைடு போற மாதிரி இருந்தா இந்த பிரீமியத்துல இருந்து மைனஸ் பண்ணியும், அப் சைடு போற மாதிரி கால் இருந்தது அப்படின்னா அப் சைடு போற மாதிரி இருந்தா இதுல இருந்து பிளஸ் பண்ணியும் பார்க்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு வந்து ரெஃபரன்ஸுக்கு தான். நம்ம வந்து இதை வச்சுலாம் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க எக்ஸ்பைரிங்கிறதுனால நிறைய மூமெண்டம் வந்து மிஸ் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாம் நீங்க வந்து கூடுதலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் சிம்பிளா இருக்குங்க. சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஆக்சுவலா நாளைக்கு மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ வேல்யூ 25,485ங்க. இந்த விலைக்கு மேல போனா மார்க்கெட் அப்சைடு போகக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த விலைக்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்க. இவ்வளவுதான், சிம்பிள். ஆனா இந்த இடத்துல வரும்போது உங்களுடைய முடிவு எடுங்க. புரியுதுங்களா? எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இடம்லாம் முக்கியமான விலைங்க. அந்த இடம் வரும்போது உங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். அது சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,340, செகண்ட் சப்போர்ட் 25,181. இவ்வளவு டவுன்ஃபால் இன்னைக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க. அப்சைடு 25,632, அதுக்கு மேல போனா 25,790. ஆக்சுவலா இந்த மந்த் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 25,202 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூங்க. இதெல்லாம் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். மந்த் வியூல பாத்தீங்கன்னா தெரியும். 25,202 ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு நான் சொல்றேன் அப்படின்னு. அதுக்கும் கீழே போனா அது வந்து 25,047 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து இந்த மந்த்துக்கு உண்டான வியூங்க. இதெல்லாம் நீங்க பொசிஷனலா பண்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். பட் நீங்க நோட் பண்றதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுல இந்த சார்ட்லயே வந்து நான் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அது எப்படி நான் வந்து சொல்றேன்னு மட்டும் பாருங்க. இப்போ இதுலயே வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டை வந்து ஈஸியா வந்து கத்துக்க முடியும். அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த டூல் எடுத்து நம்ம ஒரு லைன்
ஓவராலா வந்திருக்கு ஹையில இருந்து நீங்க வந்து ஒரே ஒரு கோடு தான் போடுறீங்க. அந்த கோடை வந்து இந்த சேனல் வரைக்கும் நான் இழுத்து விடுறேன். ஏன்னா இது மினிமம் கரெக்ஷன் வரக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நான் இழுத்து விடுறேன். இதை வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல நான் பண்றேங்க. இதை வந்து நீங்க சின்ன டைம் ஃப்ரேம்ல மாத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் தெரிய வரும். இந்த இடத்துல இருந்து பண்ணா சரியா இருக்கும். நான் போடுறது உங்களுக்கு கிளியரா புரியுதான்னு எனக்கு தெரியல. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா வந்து இதுல சேனல் போடுறதுங்கிறது இது நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்கு தான். இதுல நீங்க முன்ன பின்ன இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. எக்ஸாக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை இப்படி பார்க்குறோம். அவ்வளோதான். இது வந்து சேனல். இதுக்கு பேரு என்ன சொல்லுவோம்? இதை வந்து ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது சின்ன டைம் ஃப்ரேம்ல இப்போ நான் வந்து 15 மினிட்ஸா மாத்துறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஹை வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஹைங்க. இதுக்கு மேல அப்சைடு போகணும்னா இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு போனாதான் மார்க்கெட் அப்சைடு இப்போதைக்கு பாசிபிள். அதர்வைஸ் வந்து டவுன் சைடு தான் போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது அப்படியே வந்து டவுன்ஃபால்னு நீங்க நம்பிடாதீங்க. இந்த இடம் போகும், மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும், அது வந்து அதனுடைய வேல்யூஸ்குள்ள தான் மூவ் ஆகுங்க. அது என்னதான் மார்க்கெட் எவ்வளவுதான் வந்து 1000 பாயிண்ட் இறங்கினாலும் இந்த வேல்யூஸ்குள்ள தான் மூவ் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சேனல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இந்த சேனலுக்குள்ள நாளைக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி போயிட்டு என்ன பண்ணும், அந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்கும் மார்க்கெட். அப்புறம் நம்ம மற்றபடி இங்க வரும்போது நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சேனல் கிரியேஷன் தான். பட் இதை வச்சுலாம் நீங்க ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ட்ரெண்ட் லைன்னா என்ன, ட்ரெண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்றோம், ஏன்னா அது வந்து அழகா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அது காலையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கா மேல கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு எவ்வளவு அழகா கீழே விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து சிம்பிளா பாத்தீங்கன்னா போதுங்க. எப்படி ட்ரெண்ட் லைன் போடுறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. இல்லை ஒரு ஜிகே தாங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நாளைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் பார்த்துடலாங்க. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,397. அதுக்கு நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,400 பார்த்தாலே போதுமானது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 157 ரூபா வந்து கீ வேல்யூங்க. இந்த இடத்த மார்க்கெட் வந்து தாண்டி மேலே போனால் மார்க்கெட் அப்சைடில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுவே இங்க இருந்து இங்க சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருக்குங்க. இவ்வளவுதான், சிம்பிள். இதை ஒரு வேல்யூ மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 131 ரூபாயில இருந்து 183 ரூபாய் வரைக்கும் போகுங்க. இதனுடைய ரொட்டேஷன் யூஸ்வலா வந்து 131ல இருந்து 183 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் இதுக்கு இந்த ஸ்ட்ரைக்கினுடைய நாளைத்த மூவுங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோ ஜீரோ என்ட்ரி கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதனுடைய டிராயிங்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு சைடுமே நல்ல ப்ரீமியம்ங்க. கிட்டத்தட்ட இந்த 13 ரூபாய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த லோ வேல்யூ தாங்க. 13 ரூபாயில என்ட்ரி எடுத்தா எங்க ஹை பாருங்க 80 ரூபா வரைக்கும் போயிருக்குது. இதுவே ஆப்போசிட்ல 8 ரூபாய்க்கு என்ட்ரிங்க, 9 ரூபா. லோ வந்து 5 ரூபா இருந்திருக்கும் இந்த ஸ்ட்ரைக். இதெல்லாம் வந்து முன்னாடியே போட்டு வச்சிருக்கக்கூடிய கால்குலேஷன் கிடையாதுங்க. ஒவ்வொன்றுமே மேக்ஸ் வேல்யூக்குள்ளதான் இயங்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானதுங்க. இந்த 5 ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாருங்க 88 ரூபா 80 காசுங்க. எக்ஸாக்டா அந்த விலையை போய் அடிச்சிருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா மேக்ஸ் தாங்க. எல்லாத்துக்கும் மேக்ஸ் வேல்யூங்கிறது ஒரே வேல்யூ தான். நம்ம வந்து எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். மேற்கொண்டு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணி தரேன். நன்றி, வணக்கங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க. தேங்க்யூங்க.